வணக்கம். வளமுடன். விக்கிரவாண்டியில நம்மளுடைய மக்கள் நல்லா இந்த நாதாரி கும்பல் என்டிகே சீமானோடைய கேடுகட்ட அந்த பன்னி குரூப்ஸுக்கு நல்லா குத்துன்னு குத்தி கொட்டலைய வச்சு கட்டியிருக்கு. அங்க இருக்கக்கூடிய அபிநயா அப்படிங்கிற ஒரு 4ஆம் தர கலிசடை, அந்த கலிசடைய ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அதை தர மட்டத்துக்கு அந்த லேடியை இறங்கி அடிக்க முடியாம இருக்குது. இதே ஒரு ஆம்பளை போட்டிருந்தானா அவனோட பேட்டியெல்லாம் அவுத்து விட்டு ஓட அவனை விரட்டி இருக்கக்கூடிய அளவிற்கு அவனை கேவலமா கேட்டிருப்போம். ஆனா பெண் என்கிற காரணத்தினால நம்ம அடக்கி வாசித்தோம். ஆனா அது தெருக்கடை என்ன சொல்றது, அந்த கெட்ட வார்த்தை தான் வருது. அந்த ரேஞ்சில் இறங்கிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை வாய்க்கு வந்தபடியெல்லாம் வந்து பேசிட்டு இருந்துச்சு. அது கொஞ்ச நாளா வந்துகிட்டு ஒரு ரவுண்டு போச்சு. காரணம், அந்த இடத்தில் இவர்களுடைய கேவலமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, வன்முறை பேச்சுக்களை பேசி அங்கே சட்டம் ஒழுங்கை சீர்கெடுத்து அதன் மூலமாக வாக்குகளை அறுவடை செய்யலாம்ங்கிற RSS கோட்பாடை செய்வதற்கான ட்ரையல் பாயிண்டா தான் அந்த இடத்த யூஸ் பண்ண பார்த்தாங்க. நல்ல செவுல்ல கொடுத்து அனுப்பின மாதிரி இதை வந்து கொடுத்து அனுப்பிட்டாங்க. அந்த வாக்கு எண்ணும் மையத்துல நல்லா கேவலம் கெட்டு போய் இதோட மூஞ்சி அப்படியே எங்க வச்சுக்கிறது தெரியாம வெளியே போகக்கூடிய அவலம் இந்த நாள் நடக்குங்கிறது அதுக்கு தெரிஞ்சிருக்கா அல்ல தெரியலையாங்கிறதா நமக்கு தெரியல. காரணம், இந்த லேடி எல்லாம் ஒரு டாக்டர்னு சொன்னா இதெல்லாம் என்னத்தை படிச்சு டாக்டர் ஆச்சுங்கிறதா இப்ப நமக்கு முக்கியமான கேள்வியா இருக்கு. வழக்கம் போல சீமான் இந்த அபிநயா குடியை கெடுத்து தெருவுக்கு கொண்டு விட்டுட்டான். ஆனால் சீமானுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கொண்டாட்டத்துக்கு எப்பவுமே பஞ்சமில்லை. வழக்கம் போல இந்த அபியை வைத்து அங்கே பெரிய கல்லாவை கட்டி முடித்திருக்கிறான். அதனால் அவன் வீட்டில் ஆட்டமும் பாட்டமும் இருக்கத்தான் செய்யும். இது இல்லாம வழக்கம் போல இவன் ஒரு மொல்லம் மாதிரி முடிச்ச வைக்கி இவன் ஒரு ஆளுன்னு சொல்லி வழக்கம் போல இந்த மீடியாக்கள் சொல்லக்கூடிய எல்லாம் மயக்க தூக்கிட்டு போய் அவன் வாய்கிட்ட சொருகும் போது அவனும் வெக்கம் இல்லாம இந்த மயக்க கண்டாலே அவனுக்கு அப்படியே வெறி நமனமனுக்கு போல வந்து வாய்கிட்ட வந்து மைக்கிட்ட வாய வச்சுட்டு பேசுறான். பெரிய யோக்கியக்காரன் வர்றான், சொம்ப தூக்கி உள்ள வைங்கன்னு ஊர்ல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி யோக்கிய பேச்சு பேசுறான். இங்கே நடப்பது என்ன, தேர்தல் அணுகுமுறையா அல்லது தேர்தல் நடைமுறையா? இங்கே தேர்தல்ங்கிற ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு இங்கே தேர்தலா நடக்கின்றது. எல்லாம் மக்கள் சாராயம் பணம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நடத்தினா அப்புறம் நல்லா கேட்டுக்கூடிய ஊருக்குள்ள சாதாரண ஒருத்தன் கேட்பாங்க தெரியுமா, பங்காளி வீட்டுல. அந்த மாதிரி நக்கிறதுக்கா வந்துட்டு நீ தேர்தலில் ஆள் போடுற, உனக்கு தான் தெரியுது இல்ல இந்த சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப சிஸ்டத்தை மாத்துறதுக்கு நீ வந்து சிஸ்டத்துக்கு உள்ள வந்துதான் மாத்துறியா? நீ உனக்கு தான் தெரியுது இந்த சிஸ்டத்தை ரொம்ப மோசமா போச்சு, இந்த வாக்குமுறைகள் அனைத்தும் மோசமா போச்சுன்னா நீ வந்துகிட்டு என்ன விதமான புதிய அணுகுமுறையை செய்த? பிச்சைக்காரை, ரோட்டுக்கரையில் நடக்கக்கூடிய பிச்சைக்காரை மாதிரி அம்மா தாயே எனக்கு ஒரு ஓட்டு போடுன்னு சொல்லி ஒவ்வொருத்த காலையும் நக்கி குடிச்சா வந்துகிட்டு அந்த பிரபாகரனுடைய பேச்சு விஜயகாந்தோடைய மகனை விருதுநகரில் நிற்கும் போது அப்படியே துடிச்சுச்சா உனக்கு. அந்த ஆள் போட்டு நிப்பாட்டிட்டு 40க்கு ஆள் போட்டு பேமெண்ட் அடிச்சுட்டு போர்ஜரி வாயில வந்துட்டு நீ வந்துகிட்டு அங்க வந்துட்டு அப்படியே அவர் தோத்து போறத பார்த்து கண்ணீர் சிந்தினேன். உனக்கு காரி தேமுத்துக்காரெல்லாம் உன் முகரையில ஊத்திட்டு இருக்காண்டா. இங்க யார வந்து ஏமாத்த பாக்குற? அதே மாதிரி இங்க நடக்கக்கூடிய தேர்தல் அணுகுமுறைகள் மிகவும் மோசமாக இருக்கின்றது. அந்த சாட்டை மாமா அப்பெல்லாம் அடுத்த நாள் காலையில இப்படிதான் வீடியோ போட்டான். எண்ணுவதற்கு முன்னாலேயே இவன் கரெக்டா வீடியோ போடுறான்னா எவ்வளவு ப்ராப்பர் பாலிடிக்ஸை நீங்க மெயின்டைன் பண்றீங்க. கட்சி ஆரம்பிச்ச நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் டெபாசிட் என்ற ஒன்றை வாங்காத ஒரு கேடுகெட்ட கேவலமான அரசியல்வாதி நீ வந்துகிட்டு சிஸ்டம் சரியில்லை, மிகப்பெரிய அளவுக்கு மோசமாக இங்க மாறிவிட்டது என்றால் உனது பேச்சை இங்க இருக்கக்கூடிய மக்கள் கவனித்திருக்க வேண்டும். உனது பேச்சை இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். உனது பேச்சை இங்க இருக்கக்கூடிய மக்கள் சிந்தித்து பார்த்திருக்க வேண்டும். ஒரு கூந்தல் கூட உன் பேச்சை வந்து இங்க யாரும் மதிக்கல. உனக்கு வெக்கமாவே இருக்காதா? 40க்கு 40 அள்ளி கொண்டு போனது இங்க இருக்கக்கூடிய திமுக. இது திமுகவின் கோட்டை, திராவிடத்தின் கோட்டை. தெரியுமாடா? கொட்டை அந்த பண்ணி மாதிரி ரோட்டுக்கரில் நின்று கத்துறான் பாரு உன்னுடைய ஆளு, உன்னுடைய கோணா பானா சேனா. அந்த கேடுகட்ட கோணா பானா சேனா உள்ள போயிட்டு வெளியில வந்து அழுதான் தெரியுமில்ல. அந்த வீடியோல நீ பார்த்திருக்கல, பிதிக்கிட்டாங்க என்னை உள்ள வச்சு. இதான் வீரனுக்கால காடா. ஏண்டா ஆம்பளை, நாங்கெல்லாம் ஆம்பளை மீசை முறுக்குவே இல்ல. உன் ஆம்பளையின் யோக்கியதை ஊர் சிரிக்குதுடா. இன்னைக்கு விக்கிரவாண்டியில 15 கட்டமா எண்ணினாங்க.
15 கட்டத்திலையும் நீ டெபாசிட் பார்டர்ல தான் படுத்து கிடக்குற, தெருவுல படுத்து கிடக்குற. போதகாரன் தெருவுல படுத்து கிடப்பான் தெரியுமா, அந்த மாதிரி படுத்து கிடக்குறா உங்களுடைய கட்சி யோக்கியதாங்க. இங்கே வந்துகிட்டு தமிழ்நாட்டுக்கு பிரட்டி விடுவோம், உருட்டி விடுவோம், நிமித்தி விடுவோம். 2-3 நாளா கலைஞருடைய பாட்டை போட்டுக்கிட்டு எவ்வளவு கேவலமாக, எவ்வளவு மோசமாக உன்னுடைய ஆழ்மன தராதரத்தின் வெளிப்பாடை காட்டிட்டு இருக்க. கேட்டா மாத்தி மாத்தி பாட்டு பாடுறீங்க. தலைமை, அங்க இருக்கக்கூடிய திமுகவின் தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் நீ எல்லாம் இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் அமைதியா இருக்காங்க. ஒரு நிமிஷத்துல வந்துட்டு அங்க ஒரு லைட்டா கண்ணசைவு காட்டுச்சா நீங்களாம் காணா போயிருவீங்க. நேத்திக்கு முளைச்சிருக்கக்கூடிய காளான்கள் நீங்க எவ்வளவு கேவலமாவும் திமிராவும் தெனாவிட்டாவும் இங்க வந்துகிட்டு அவ்வளவு தூரம் வந்துட்டு உங்களுக்கு பேச்சு. இன்றைக்கு எங்கடா போச்சு உன்னோட மூஞ்சியெல்லாம், எங்கடா போய் ஒளிஞ்சுக்கிட்ட நீங்களாம்? எந்த கேடி பேடி வாடா, வெளியில வாடா. வெளியில வந்து எங்களுக்கு வாக்கு செலுத்திய மக்களுக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் தேர்தலில் தோல்வி அடைந்தோம், மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் முடிவை ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லி ஒரு நாள் ஒரு பொழுது நீ பேசிருக்கியாடா? இத்தனை வருஷம் 14 ஆண்டுகளாக தேர்தல் அரசியலில் நிற்கக்கூடிய கேடி நீ ஒரு நாளாவது இந்த பேச்சை பேசிருக்கியாடா? ஏன்னா தேர்தல் ஜனநாயகத்தின் மீது உனக்கு நம்பிக்கையே கிடையாது. தேர்தல் ஜனநாயகத்தின் மீது உனக்கு அடிப்படையான பார்வை கிடையாது. தேர்தல் ஜனநாயகத்தின் மீது உனக்கு எந்த விதமான கோட்பாடும் கிடையாது. தேர்தல் ஜனநாயகத்தை வைத்து நீ கல்லா கட்டுவதில் இருக்கக்கூடிய அணுகுமுறை இருக்கின்ற காரணத்தினால் அடுத்தவர்களை தூற்றுவதில் தான் நமக்கு இன்பம் அப்படிங்கிற மனநிலையில தான் உனக்கும் சரி, உன்னைய நக்கக்கூடிய, உனக்கு பின்னாடி சொம்படிக்கக்கூடிய கேடுகிட்ட ஜாம்பிஸும் சரி அந்த ரேஞ்சில் தான் சிந்திப்பாங்க. என்ன இப்ப ஓவரா வர வர உங்களுடைய டிபேட்ஸ்ல எல்லாமே வார்த்தை ரொம்ப தடித்த வார்த்தையில விட்டு தாண்ட ஆரம்பிக்கிறீங்க. கறி கொஞ்சி முதற்கொண்டு இப்போ ஓவரா கெட்ட வார்த்தையெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஜாஸ்தியா பேசிட்டு இருக்கான். ரொம்ப துள்ளாதீங்கடா, என்ன ரொம்ப துள்ளாதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் உயரமாக சென்று கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு பள்ளம் இருக்கின்றது என்பதை மறந்து விடாதீங்க. சரியா? உயரமா இருக்கிறவனுக்கு மேல போனா ரொம்ப பணிவு தேவை. அங்க போய் உட்காந்துட்டு ஆட்டம் போட்டான்னு வச்சுக்கோ, கீழே பல்லு முகரெல்லாம் பேந்து போற அளவுக்கு கீழே அடி விழுந்துரும். ஆனா நீங்கள் உயரத்துக்கும் போகவில்லை, நடு தெருவில் போதையை போட்டு சலம்பி கொண்டு வேட்டி இல்லாமல் நடு ரோட்டில் நிர்வாணமாக ஆடக்கூடிய இடத்துலதான் நீங்க எல்லாம் ஆட்டம் போட்டுருக்கீங்க. சட்டம் ஒழுங்கில் அங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்துட்டு வெளியில கிடையாது, அத்தனை வெளியில் உள்ளதா இருக்கணும். போனால் போகட்டும், போய் தொலையுது இந்த நாதாரிகள் சொல்லி உங்க டிஎம்கே கவர்மெண்ட் போட்டக்கூடிய பிச்சையில தாண்டா பிச்சைக்கார பயல்களை நீங்க ரோட்டு கரையில் அணைஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் அரசியல் ஒரு கேடு, உங்களுக்கு எல்லாம் ஓட்டு வாழ்க்கை ஒரு கேடு, நீங்க எல்லாம் ஒரு பிழைப்பு உங்களுக்கு ஒரு கேடு. கேடுகட்ட பிறவியின் ஒட்டுமொத்த வெளிப்பாடு இந்த நாம் தமிழர்னு சொல்லக்கூடிய, என்டிகேன்னு சொல்லக்கூடிய, இந்த சீமானிசம் சொல்லக்கூடிய கேடுகட்ட பொறுக்கிகள் உன்னுடைய முகத்தின் வெளிப்பாடு. போய் எங்கேயாவது போய் மூஞ்சல் போய் ஒளிஞ்சுக்கோ, இல்லைன்னா வெளியில வராத. உனக்கெல்லாம் வெளியில வந்து பேட்டி கொடுக்கறதுக்கு உனக்கு குறைஞ்ச கூட ஒரு வெக்கமா இல்லை. போய் அதை பாரு, எத்தனை வாக்குகள் வித்தியாசம்னு சொல்லிட்டு பழக்கம் போல ஒருத்தர் கூடிய அறுத்து தெருவுல விட்டுட்ட. இதுதான் நீ செஞ்சிருக்கக்கூடிய கடைசி இருக்கக்கூடிய வாய்ப்பு. இதை வைத்தாலாகுது தம்பிகள் என்று சொல்லக்கூடிய இந்த ஜாம்பிஸ் கூட்டத்துல இவனை நம்பினால் அபியின் நிலைமைதான் இன்று உங்களுக்கு வரும். தெருவுக்குத்தான் வருவீர்கள், உங்கள் குடியை கெடுப்பான், ஆனால் அவன் வீட்டில் மிகப்பெரிய கொண்டாட்டம் இருக்கும் என்பதை இந்த தம்பிகள் உணர வேண்டும். ஆரம்பிக்கலாம்.